தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு இன்று அவரது 68ஆம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமையிலும் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா கூறியதாவது: தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழக வேந்தர் தளபதி டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் தேனி மாவட்டத்தில் தற்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 68வது வீர வணக்க நாளை முன்னிட்டு தற்பொழுது ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டமனூர் பகுதியில் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம். தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த ஜாதிய வன்கொடுமைகளை இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை பலவிதமான போராட்டங்களை கையில் எடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதேனும் புகார் எதுவும் கொடுத்தால் இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறது. காரணம் என்னவென்றால், இதே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரம் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கடந்த 2005ஆம் ஆண்டிலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களது சட்டமன்ற உறுப்பினராக ஆண்டிப்பட்டியில் இருந்துள்ளார். அவர்களது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த கிராமத்தில் சமுதாய கூடம் கட்டி கொடுத்தார்கள். அந்த கிராமத்தில் காமராஜபுரம் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுமார் 150 வீடுகளில் வசித்து வருகிறார்கள். அதே பகுதியில் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு 50 வீடுகளில் வசித்து வருகிறார்கள். இந்த இரு சமுதாய மக்கள்களும் எந்த ஒரு வழிபாடு நிகழ்ச்சிகள் ஏதேனும் செய்தால் அந்த வழிபாடு நிகழ்ச்சியில் யாரும் செய்தால் அந்த நபர்களிடமிருந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வசூல் செய்துவிட்டு அந்த சமுதாய கூடத்தை பயன்படுத்த செய்கிறார்கள். இதன் சம்பந்தமாக அந்த கல்லர் சமுதாய மக்களுக்கும் தேவேந்திர குல சமூகத்திற்கும் நல்ல ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் கொடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.